எனக்கு வந்து அப்பா அம்மா ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள பார்க்கணுன்னு கூட சம்டைம்ஸ் ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க ஃபேஸ் கூட இப்போ எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு டேட் ஆஃப் பர்த் நான் எப்போ பிறந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஹோம்லேயே இருந்ததுனால ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசணும்னு கூட அந்தளவுக்கு பயந்து பேசுவேன் சார். என் ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்க அம்மா கிட்டலாம் கேட்டாங்க பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை, கல்யாணம் பண்ணால் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன் அவ்வளோ உறுதியாக இருந்தீங்க? இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட். அவ எப்படி சொல்கிறது, அம்மா கூட எப்படி இருப்போமோ அந்த ஃபீல் 7 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரலாம் அதே ஃபீல் தான், அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஜெம் மாதிரி சார் இவ. எதுவுமே இல்லாத பொண்ணு நான் லவ் பண்ணி வேறு யூஸே இல்லைன்னு தெரியும். இந்த இடத்துல அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா நான் எதையுமே யோசிக்கல. நான் மேரேஜ் பண்ணேன் கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ். யாருக்குமே தெரியாது. உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாது. ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு எனக்கு பேபி ஃபார்ம் ஆனா ஹாஸ்பிட்டல் போகிற டைம்லலாம் பார்த்தா நான் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அவள் பிறந்து கையில் எடுத்து கொடுத்தாங்க, நான் மட்டும்தான் கையில் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ சப்போர்ட்டு கூட யாரும் இல்லை. இவன் அந்த டைமில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அந்த டைமில் தான் அம்மாவோட ஃபீலிங் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல.